என் பெயர் சுஜிதா. சுருக்கமாக எல்லாரும் என்னை சுஜி என்றுதான் அன்போடு அழைப்பார்கள். வாழ்க்கையில் எதை பற்றியும் பெரிதாக கவலைப்பட தேவையில்லாத அளவுக்கு அன்பும் மகிழ்ச்சியும் மட்டுமே நிறைந்த ஒரு நிறைவான குடும்பத்தில் நான் பிறந்தேன். எங்கள் குடும்பத்தின் தூண்களில் முதன்மையானவர் என் அப்பா சிவசங்கர். அவர் நகரில் மிக பெரிய மருந்து உற்பத்தி நிறுவனம் நடத்தி வரும் ஒரு தொழிலதிபர். ஆனால் அவருக்கு பணம் சம்பாதிப்பதை விட மனிதர்களின் அன்பை சம்பாதிப்பதில்தான் ஆர்வம் அதிகம். வசதியற்ற ஏழை எளிய நோயாளிகளுக்கு இலவசமாகவே மருந்துகளை கொடுப்பார். நாம் செய்யும் தொழில் அடுத்தவர் உயிரை காப்பாற்றுவது சுஜி. இதில் பேராசை இருக்கக்கூடாது என்று அடிக்கடி கூறுவார். அதனால் ஊரிலேயே அவருக்கு தனி மரியாதையும் கௌரவமும் உண்டு. என் அம்மா மகேஸ்வரி வீட்டின் அத்தனை பொறுப்புகளையும் புன்னகையோடு சுமக்கும் அன்பு கடல். காலையில் நாங்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து காலை உணவு உண்பதில் தொடங்கி இரவு உணவின் போது அன்றைய நாளின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது வரை வீட்டில் எப்போதும் ஒரு ஆத்மார்த்தமான பந்தம் நீடித்திருக்க அம்மாதான் முக்கிய காரணம். எனக்கு ஒரு அண்ணன், பெயர் ஆகாஷ். என்னை விட 4 வயது மூத்தவன். சிறு வயதிலிருந்து எனக்கு அண்ணன் மட்டுமே நல்ல தோழன், என் வழிகாட்டி, என் பாதுகாப்பு எல்லாமே. பள்ளியில் யாராவது என்னை கேலி செய்தாலோ அல்லது எனக்கு சிறிய கஷ்டம் வந்தாலோ முதலில் வந்து என் முன் அரணாக நிற்பது ஆகாஷாகத்தான் இருக்கும். அதே போல் அவனுக்கு என்ன மனக்கவலை என்றாலும் என் முகத்தை பார்த்தே கண்டுபிடித்து விடுவான். இருவருமே எந்த விஷயத்தையும் ஒருவரிடமிருந்து ஒருவர் மறைத்ததே இல்லை. அண்ணன் ஆகாஷ் அப்பாவின் தொழிலை மேலும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் பிஃபார்ம் படித்து வந்தான். படிப்பு முடிந்ததும் அப்பாவோடு சேர்ந்து நிறுவனத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவனது இலக்காக இருந்தது. அப்பாவும் அதற்கு மிகவும் ஆவலாக காத்திருந்தார். ஆனால் என் கனவோ வேறு திசையில் இருந்தது. எனக்கு சிறு வயதிலிருந்தே உலகத்தை சுற்றி பார்க்க வேண்டும், புதிய இடங்கள், புதிய கலாச்சாரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அதிகம். வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை பற்றியும் அங்கு வழங்கப்படும் கல்வி முறைகளை பற்றியும் இணையதளத்தில் தேடி தேடி படிப்பேன். இந்தியாவில் படித்து அப்பாவின் அடையாளத்தோடு வாழ்வதை விட வெளிநாடு சென்று சொந்த காலில் நின்று BBA படித்து பிசினஸ் மேனேஜ்மெண்ட் துறையில் எனக்கென்று ஒரு தனி அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்பது என் தீவிரமான ஆசையாக இருந்தது. நாட்கள் நகர்ந்தன. என் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும் நாள் வந்தது. நெஞ்சு படபடப்புடன் முடிவுகளை பார்த்தேன். மாநில அளவில் மிக சிறந்த மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருந்தேன். செய்தி கேட்டதும் வீடே திருவிழா கோலம் பூண்டது. அம்மா உடனே இனிப்புகளை எடுத்து வந்து அனைவருக்கும் ஊட்டிவிட்டாள். அப்பா என்னை அள்ளி அணைத்து என் பொண்ணு சாதிச்சிட்டா என்று பெருமையோடு பாராட்டினார். அண்ணன் ஆகாஷ் என் தோளை தட்டி எனக்கு முன்னாடியே தெரியுமே, என் தங்கச்சி கண்டிப்பா முதல்ல தான் வருவான்னு என்று செல்ல முட்டியபடி சிரித்தான். வீடே மகிழ்ச்சியில் திளைத்திருந்த அந்த இனிய தருணத்தில் நான் என் மனதிற்குள் பல நாட்களாக பூட்டி வைத்திருந்த அந்த பெரிய ஆசையை வெளியே சொல்ல முடிவு செய்தேன். அப்பாவின் கைகளை பற்றி கொண்டு, அப்பா, எனக்கு ஒரு ஆசை என்றேன் மெல்லிய குரலில். அப்பா புன்னகையோடு, சொல்லுமா சுஜி, உனக்கு இல்லாததா, என்ன வேணும் என்றார். நான் ஆழமாக ஒரு மூச்சை இழுத்துவிட்டு, நான் என்னோட BBA படிப்பை இந்தியாவில் படிக்க விரும்பலப்பா, லண்டன் போய் படிக்க விரும்புகிறேன். அங்குள்ள பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து நல்லா படிச்சு என் சொந்த உழைப்பால் உங்க எல்லாரையும் பெருமைப்படுத்தணும் என்று என் ஆசையை கூறினேன். நான் சொன்னதை கேட்டது சில நொடிகள் அந்த அறையில் வீசிய உற்சாக காற்று திடீரென நின்று போனது போல் முற்றிலும் அமைதி நிலவியது. அப்பா ஒன்றும் பேசாமல் என்னை ஆச்சரியத்தோடும் லேசான மலை போடும் பார்த்து கொண்டிருந்தார். லண்டனில் படிக்க விரும்புவதாக நான் சொன்னதும் அதுவரை மகிழ்ச்சியில் திளைத்திருந்த வீட்டினரின் முகங்களில் சட்டென்று அதிர்ச்சியும் கவலையும் தொற்றிக்கொண்டன. அப்பா சில நிமிடங்கள் அமைதியாகவே இருந்தார். பிறகு என் கைகளை பிடித்து கொண்டு, சுஜி, நீ இன்னும் சின்ன பொண்ணுமா, அவ்வளவு தூரம் தனியா போய் எப்படி இருப்ப, உன்னை விட்டுட்டு நாங்க எப்படி இங்கே நிம்மதியா இருக்கிறது, உனக்கு ஏதாவது ஒண்ணுனா ஓடி வர கூட முடியாதேமா என்று பதற்றத்தோடு கூறினார். அம்மாவின் கண்களிலோ லேசாக கண்ணீர் துளிர்த்தது. ஆமாமா சுஜி, அப்பா சொல்றதும் சரிதான். பொண்ணுங்களை அவ்வளவு தூரம் தனியா அனுப்புறது பயமா இருக்கு. இங்கே நல்ல கல்லூரிகள் இருக்குதேமா என்று தயக்கத்துடன் சொன்னாள். நான் மெல்ல சிரித்தபடி அப்பாவின் மடியில் அமர்ந்து அவருடைய கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டேன். அப்பா, பெரிய கனவுகளை காணணும், அதுக்காக உழைக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்ததே நீங்கள் தானே. அப்புறம் ஏன் அப்பா பயப்படுறீங்க? நான் உங்களோட பொண்ணு அப்பா. எங்க இருந்தாலும் உங்க நம்பிக்கையை காப்பாற்றுவேன். படிப்பு முடிஞ்சதும் நிச்சயம் உங்களை எல்லாரையும் விட பெருமைப்பட வைப்பேன்.
எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க அப்பா என்று கெஞ்சும் குரலில் கேட்டேன். என் பேச்சை கேட்டதும் அண்ணன் ஆகாஷ் முன் வந்தான். அப்பா, சுஜி சொல்றதுல தப்பில்லை. அவளுக்கு பிடிச்ச படிப்பு, பிடிச்ச இடம். நாம ஏன் தடுக்கணும்? அவளுக்கு அங்க எந்த கஷ்டமும் வராம நான் பார்த்துக்கிறேன். தினமும் போன்ல பேசுவா. அவ கனவை நாம ஏன் தடுக்கணும் அப்பா என்று எனக்கு ஆதரவாக பேசினான். அடுத்த சில நாட்களுக்கு வீட்டில் இதை பற்றிய பேச்சாக இருந்தது. என் வருங்காலத்தையும் என் முகத்தில் இருக்கும் ஆர்வத்தையும் பார்த்த அப்பா இறுதியாக மனதை திடப்படுத்தி கொண்டு என் கனவுக்கு சம்மதம் சொன்னார். சரி சுஜி, உன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். நீ லண்டன் போய் படி. ஆனா உடம்பையும் படிப்பையும் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் என்றார். அதன் பிறகு வேலைகள் விரைவாக நடந்தன. லண்டன் பல்கலைக்கழகத்தில் எனக்கு சேர்க்கை கிடைத்தது. கடவுச்சீட்டு, விசா என அனைத்து நடைமுறைகளும் சிறப்பாக முடிந்து பல்கலைக்கழகத்தின் சேர்க்கை கடிதம் என் கைக்கு வந்த அடுத்த நொடி என் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. என் கனவு நனவாக போகிறது என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. புறப்படும் நாளும் வந்தது. என் உடைமைகள் அனைத்தையும் அம்மா அன்போடு அடுக்கி வைத்திருந்தாள். தேவையான ஆடைகள், மருந்துகள், எனக்கு பிடித்த பலகாரங்கள் என எதையும் விட்டு வைக்கவில்லை. அண்ணன் ஆகாஷ் லண்டனில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், புதியவர்களிடம் எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் அறிவுரைகளை வழங்கி என் மனதில் தைரியத்தை விதைத்தான். சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு அனைவரும் வந்தோம். என் மனதுக்குள் புது வாழ்க்கையை தொடங்கும் உற்சாகம் ஒரு புறம் இருந்தாலும் குடும்பத்தை பிரிய போகிறோம் என்ற வலி நெஞ்சை அடைத்தது. விமான நிலையத்தின் நுழைவாயிலில் நின்றபோது அம்மா என்னை கட்டியணைத்து அழத் தொடங்கினாள். நேரத்துக்கு சாப்பிடு சுஜி, உடம்பை பார்த்துக்கோ, எங்களை பத்தி கவலைப்படாதே, நல்லா படி என்று கண்ணீருடன் வாழ்த்தினாள். அப்பா என் தலையில் கை வைத்து, எங்க குலவிளக்கு நீ, நல்ல பெயர் எடுத்துட்டு வாமா என்று ஆசிர்வதித்தார். அவர் கண்களிலும் நீர் வழிந்தது. அண்ணன் ஆகாஷ் என் கைகளை பிடித்து கொண்டு, எந்த பிரச்சனைனாலும் முதல்ல எனக்குத்தான் போன் பண்ணணும், புரிஞ்சதா என்று அன்போடு மிரட்டினான். எல்லாரிடம் விடை பெற்று கொண்டு கதவை கடந்து உள்ளே சென்றேன். செல்லும் வழி முழுவதும் திரும்பி திரும்பி அவர்களை பார்த்து கொண்டே இருந்தேன். விமானம் லண்டனை நோக்கி பறக்க தொடங்கிய போது என் கண்களில் இருந்தும் கண்ணீர் வழிந்தது. குடும்பத்தை பிரியும் சோகம் ஒரு பக்கம் இருந்தாலும் என் புதிய பயணத்தையும் லண்டன் வாழ்க்கையையும் அங்கு காத்திருக்கும் என் எதிர்காலத்தையும் எண்ணி என் இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. மணிக்கணக்கிலான நீண்ட வான்வழி பயணத்திற்கு பிறகு விமானம் லண்டன் மண்ணை தொட்டது. விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்ததும் கண்ணெதிரே விரிந்த அந்த புதிய உலகம் என்னை வியப்பில் ஆழ்த்தியது. அகலமான தூய்மையான சாலைகள், வானுயர்ந்த பிரம்மாண்டமான கட்டிடங்கள், மிதமான குளிர்ந்த காற்று என எல்லாமே எனக்கு புதிதாக இருந்தன. வெளிப்புற அழகை ரசித்து கொண்டு உடனே என் போனை எடுத்து அப்பாவுக்கு அழைத்தேன். அப்பா, நான் பத்திரமா லண்டன் வந்து சேர்ந்துட்டேன் அப்பா என்றேன். மறுமுனையில் அப்பாவும் அம்மாவும் அண்ணனும் நிம்மதி பெருமூச்சு விட்ட குரல் எனக்கு தெளிவாக கேட்டது. பத்திரமா இரு சுஜி, உடம்பை பார்த்துக்கோ என்று அப்பா அன்போடு கூறினார். அங்கிருந்து வாடகை வண்டி பிடித்து நேராக என் பல்கலைக்கழக விடுதியை அடைந்தேன். விடுதியில் எனக்கென்று தனியாக ஒரு அறை ஒதுக்கப்பட்டது. சிறிய கட்டில், படிக்கும் மேஜை, புத்தகங்கள் வைக்க அலமாரி என படிக்க தேவையான அத்தனை வசதிகளும் அங்கு நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருந்தன. அந்த விடுதியில் ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா என உலகின் பல நாடுகளிலிருந்தும் வந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தங்கி படித்து கொண்டிருந்தனர். ஒவ்வொருவருக்கும் ஒரு மொழி, ஒரு பண்பாடு. ஆரம்பத்தில் அந்த சூழல் எனக்கு சற்று மலைப்பையும் லேசான பயத்தையும் கொடுத்தது. புதிய மனிதர்கள், புதிய உணவு முறை, முற்றிலும் மாறுபட்ட வாழ்க்கை முறை என எல்லாமே புதியதாக இருந்ததால் முதல் 2 நாட்கள் என் அறையை விட்டு பெரிய அளவில் வெளியே வரவில்லை. ஆனால் என் கனவை நினைத்து மனதை திடப்படுத்தி கொண்டு மெல்ல மெல்ல அந்த சூழலுக்கு பழகத் தொடங்கினேன். பல்கலைக்கழகத்தின் வளாகம் மிக பெரியதாகவும் எழிலாகவும் இருந்தது. குறிப்பாக அங்கிருந்த பிரம்மாண்டமான நூலகம் என்னை மிகவும் கவர்ந்தது. ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த அமைதியான சூழலில் அமர்ந்து படிக்கும் போதே நமக்குள் அறியாத ஒரு புது தன்னம்பிக்கை பிறக்கும். சில நாட்களிலேயே என் வகுப்பில் இருந்த சில இந்திய மாணவர்களுடனும் பிற நாட்டு மாணவர்களுடனும் நல்ல நட்பு ஏற்பட்டது. லண்டன் வாழ்க்கை மெல்ல மெல்ல எனக்கு அத்தனை பழகி போனது. தினமும் காலையில் எழுந்து கல்லூரிக்கு செல்வது,
கவனமாக குறிப்புகள் எடுப்பது, மாலையில் நூலகத்தில் அமர்ந்து பாடங்களை படிப்பது என என் வாழ்க்கை ஒரு அழகான சீரான பாதையில் பயணிக்க தொடங்கியது. 2 நாட்களுக்கு ஒரு முறையாவது இந்தியாவிற்கு வீடியோ கால் செய்து குடும்பத்தினருடன் பேசி விடுவேன். நேரத்துக்கு சாப்பிடுறியா சுஜி, அங்க உனக்கு எதுவும் கஷ்டம் இல்லையே என்று அம்மா பாசத்தோடு விசாரிப்பாள். அண்ணன் ஆகாஷ், அங்க போய் எங்களை மறந்துடாதடி என்று வழக்கம் போல செல்லமாக கிண்டல் செய்வான். அவர்கள் பேச்சு எனக்கு ஆயிரக்கணக்கான மைல்கள் தள்ளி இருந்தாலும் என் குடும்பத்தோடு இருப்பது போன்ற உணர்வையே தரும். நாளுக்கு நாள் என் படிப்பு திறமையால் பேராசிரியர்களின் பாராட்டையும் பெற்றேன். என் கனவை நோக்கி நான் மிக சரியாக முன்னேறி கொண்டிருக்கிறேன் என்ற பெருமிதம் என் மனதிற்குள் நிறைந்து வழியும். ஆனால் சீராக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த அமைதியான நதியில் மிக பெரிய புயல் ஒன்று உருவாக போகிறது என்பதோ, விதி என் வாழ்க்கையோடு மிக கொடூரமாக விளையாட காத்திருக்கிறது என்பதோ அந்த நொடியில் எனக்கு சிறிதும் தெரிந்திருக்கவில்லை. அன்று வழக்கம் போல கல்லூரியின் அத்தனை வகுப்புகளும் முடிந்து நூலக பணிகளையும் நிறைவு செய்துவிட்டு மாலை நேரத்தில் சோர்வாக என் விடுதி அறைக்கு திரும்பியிருந்தேன். அறையின் ஜன்னல் வழியே லண்டனின் மிதமான குளிர்காற்று வீசி கொண்டிருந்தது. உடைகளை மாற்றிக்கொண்டு அடுத்த வாரத்திற்கான திட்ட பணிகளை தயார் செய்ய அமர்ந்தேன். அறை முழுவதும் அமைதி சூழ்ந்திருந்த அந்த அமைதியான தருணத்தில் மேஜை மீதிருந்த என் கைபேசி திடீரென அதிர்ந்து ஒலிக்க தொடங்கியது. எடுத்து பார்த்தேன். அண்ணன் ஆகாஷின் பெயர் திரையில் ஒளிர்ந்தது. வழக்கம் போல என் நல விசாரிப்புக்காகத்தான் போன் பண்றான் என்று நினைத்து கொண்டே முகத்தில் புன்னகையோடு அழைப்பை ஏற்று பேசத் தொடங்கினேன். சொல்லுங்க ஆகாஷ் சார், என்ன இந்நேரத்துல போன்? தங்கை ஞாபகம் வந்துடுச்சாக்கும் என்று வழக்கமான உற்சாகத்தோடு செல்லமாக கிண்டல் செய்தேன். ஆனால் மறுமுனையிலிருந்து எந்த பதிலும் உடனடியாக வரவில்லை. பெருமூச்சு மட்டுமே கேட்டது. அண்ணே, ஹலோ, கேக்குதா என்றேன். அடுத்த நொடி அண்ணனின் குரல் நடுக்கத்தோடு வெளிப்பட்டது. சுஜி, சுஜிமா என்று அழைத்த அவனது குரலில் வழக்கமான கம்பீரம் இல்லை. மாறாக ஒருவித நடுக்கமும் தாங்க முடியாத வேதனையும் மட்டுமே இருந்தது. அண்ணே, என்னாச்சு? ஏன் குரல் ஒரு மாதிரி இருக்கு? உடம்புக்கு ஏதும் முடியலையா என்று நான் பதற்றத்துடன் கேட்டேன். சுஜி, நீ ரொம்ப தைரியமா இருக்கணுமா என்று கூறி முடிப்பதற்குள் அண்ணன் ஆகாஷ் கட்டுப்பாட்டை இழந்து வாய் விட்டு கதறி அழ தொடங்கினான். அவன் அழுது நான் என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. எனக்கு நெஞ்சு படபடவென அடித்து கொண்டது. பயத்தில் என் கால்கள் நடுங்க தொடங்கின. அண்ணே, என்னாச்சுன்னு சொல்லுங்கண்ணே, ஏன் அழுறீங்க? என்னை பயமுறுத்தாதீங்க. அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா என்று அலறத் தொடங்கினேன். அண்ணன் தன் தழுதழுத்த குரலை சரி செய்ய போராடி கொண்டே விம்மியபடி பேசினான். சுஜி, இன்னைக்கு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் திருமண நாள் சுஜி. அவங்களை சந்தோஷப்படுத்தணும்னு 2 பேரையும் வெளியே ஒரு நல்ல உணவகத்துக்கு மதிய உணவுக்கு அனுப்பினேன். அவங்களும் ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போனாங்க. ஆனா திரும்பி வரும்போது அண்ணன் மேற்கொண்டு பேச முடியாமல் விம்மினான். திரும்பி வரும்போது என்னாச்சு அண்ணே, சொல்லுங்க என்று நான் அழுது கொண்டே கெஞ்சினேன். ஒரு பெரிய லாரி வந்து அவங்க கார் மேல பயங்கரமா மோதிடுச்சு சுஜி. கொடூரமான விபத்து. நாம அம்மாவை இழந்துட்டோம் சுஜி. அம்மா நம்மளை விட்டு போயிட்டா. அண்ணே, என்ன சொல்றீங்க? என் தலை சுற்றியது. ஆமா சுஜி, அம்மா ஸ்பாட்லயே இறந்துட்டா. அப்பாவை ஆஸ்பத்திரியில தீவிர சிகிச்சை பிரிவுல சேர்த்திருக்கோம். ஆனா அப்பாவோட முதுகு தண்டுல பலமான அடி. உடம்புல இடுப்புக்கு கீழே எந்த உணர்வும் இல்லைன்னு சொல்றாங்க. இனிமேல் அப்பா தன் வாழ்நாள்ல சொந்த காலில் நடக்கவே முடியாதுன்னு டாக்டர்ஸ் கைவிரிச்சிட்டாங்க சுஜி. அண்ணன் சொன்ன அந்த ஒவ்வொரு வார்த்தையும் என் காதுகளில் இடியாக வந்து இறங்கியது. என் கையில் இருந்த கைபேசி மெல்ல நழுவி தரையில் விழுந்து நொறுங்கியது. என் கண்களுக்கு முன்னால் இருந்த வெளிச்சம் மெல்ல மெல்ல மறைந்து உலகம் அப்படியே இருண்டது போல் இருந்தது. காதுகளில் அண்ணனின் அழுகை குரலும் அம்மாவின் அன்பான பேச்சும் மாறி மாறி எதிரொலித்தன. கால்கள் தளர்ந்து அப்படியே அந்த குளிர்ந்த மர தரையில் சுருண்டு விழுந்து அலறி துடித்தேன். தரையில் சுருண்டு விழுந்து கதறி அழுது கொண்டிருந்த என்னை என் அழுகை குரல் கேட்டு ஓடி வந்த அரை தோழி மெல்ல தூக்கி நிறுத்தினாள். தரையில் கிடந்த என் கைபேசியை எடுத்து அண்ணனிடம் பேசியவள் நடந்த கொடூரமான விபத்தை பற்றி தெரிந்து கொண்டாள். எனக்கு தண்ணீரை கொடுத்து, சுஜி, உன்னை நீயே கட்டுப்படுத்திக்கோ என்று ஆறுதல் கூறினாள். ஆனால் அந்த நொடியில் எனக்கு ஆறுதல் வார்த்தைகள் எதுவுமே காதில் விழவில்லை. என் மனது முழுவதும் ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் எரிமலையாய் வெடித்து கொண்டிருந்தது. நான் உடனே இந்தியா போக வேண்டும். என் அம்மாவை கடைசி முறையாக பார்க்க வேண்டும். கண்ணீர் என் பார்வையை மறைக்க கைகள் நடுங்க நடுங்க அவசர அவசரமாக என் உடைமைகளை ஒரு பையில் திணித்தேன்.
எதை எடுத்தேன் எதை விட்டேன் என்று எனக்கே தெரியவில்லை. விடுதியிலிருந்து அலறி அடித்துக்கொண்டு வெளியேறி ஒரு வாடகை வண்டியை பிடித்து லண்டன் ஹுத்ரூ சர்வதேச விமான நிலையத்தை நோக்கி பறந்தேன். பயணம் முழுதும் என் கண்கள் இடைவிடாமல் பொழிந்து கொண்டிருந்தன. கடவுளே, என்னை எப்படியாவது என் அம்மாவிடம் கொண்டு போய் சேர்த்துவிடு. ஒரே ஒரு முறை என் அம்மாவின் முகத்தை பார்க்கும் பாக்கியத்தை கொடு என்று மனதிற்குள் கதறிக்கொண்டே வந்தேன். ஆனால் விதி என் மீது சிறிதும் இரக்கம் காட்ட தயாராக இல்லை. விமான நிலையத்தை சென்றடைந்த எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. லண்டனில் வீசிய கடுமையான பனி புயல் மற்றும் சர்வதேச வான்வழி பாதையில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்தியாவிற்கு செல்ல வேண்டிய அனைத்து விமான சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தன. செய்தியை கேட்டதும் என் கால்களுக்கு கீழே பூமி நழுவுவது போல் இருந்தது. ஓடிப்போய் விமான நிறுவனத்தின் அதிகாரிகளிடம் கைகூப்பி அழுதேன். ஐயா, என் அம்மா இந்தியாவில் இறந்து விட்டார். நான் அவரை பார்க்க உடனே போக வேண்டும். தயவு செய்து ஏதாவது ஒரு விமானத்தில் எனக்கு இடம் கொடுங்கள். நான் உங்கள் காலில் கூட விழுகிறேன் என்று கதறி துடித்தேன். அங்கிருந்த அதிகாரிகள் என் நிலையை பார்த்து பரிதாபப்பட்டாலும், மன்னியுங்கள் அம்மா, மோசமான வானிலை காரணமாக எந்த ஒரு விமானத்தையும் இயக்க முடியாது. இது பயணிகளின் பாதுகாப்பு சார்ந்த விஷயம். நாங்கள் நினைத்தாலும் எதுவும் செய்ய முடியாது என்று கைகளை விரித்து விட்டனர். வேறு வழி தெரியாமல் விமான நிலையத்தின் ஒரு மூலையில் அமர்ந்து கதறி கதறி அழுதேன். ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் என் அம்மா உயிரற்று படுத்து கிடக்கிறாள். ஆனால் மகளான என்னால் அவளை பார்க்க ஓடக்கூட முடியவில்லையே என்ற பேரழிவு என்னை உலுக்கியது. இறுதியில் நடுங்கும் கரங்களால் அண்ணன் ஆகாஷிற்கு மீண்டும் போன் செய்தேன். மறுமுனையில் என் அழுகை குரலை கேட்டதும் அண்ணன், சுஜி, நீ எங்க இருக்க? ஏர்போர்ட் போயிட்டியா? பிளைட் கிடைச்சதா என்று பதற்றத்தோடு கேட்டான். அண்ணே, இங்க பயங்கர பனி புயல்னு எல்லா பிளைட்டையும் கேன்சல் பண்ணிட்டாங்கண்ணே. என்னால் வர முடியல. நான் என்ன பண்ணட்டும் அண்ணே? எனக்கு அம்மா முகத்தை பார்க்கணும் அண்ணே என்று விம்மி விம்மி அழுதேன். மறுமுனையில் அண்ணன் ஆகாஷ் தன் கண்ணீரை அடக்க போராடியபடி பேசினான். சுஜி, உன்னை நீயே தேத்திக்கோமா. இங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அப்பா இன்னமும் தீவிர சிகிச்சை பிரிவுல தான் இருக்காரு. டாக்டர்கள் தீவிரமா சிகிச்சை தந்துட்டு இருக்காங்க. அம்மாவோட உடலை இனிமேலும் ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாது சுஜி. உறவினர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. உனக்காக காத்துக்கிட்டு இருந்தா இங்க நிலைமை இன்னும் கை மீறிடும். நாங்க அம்மாவோட இறுதி சடங்கை செய்ய போறோம் சுஜி. அண்ணே, வேண்டாம் அண்ணே, ஒரே ஒரு தடவை என்று நான் கத்திய குரல் பாதியிலேயே ஒடுங்கியது. சுஜி, தைரியமா இருமா. அப்பாவுக்கு நாம தான் இப்போ பலமா இருக்கணும். நீ பத்திரமா அப்புறமா கிளம்பி வா என்று கூறி அண்ணன் போனை வைத்தான். ஈன்றெடுத்த தாயின் முகத்தை கடைசி வரை பார்க்க முடியாமல் 1000 மைல்களுக்கு அப்பால் ஒரு அந்நிய நாட்டில் பசியும் தூக்கமும் இன்றி அழுது கொண்டிருந்த அந்த நொடி என் வாழ்க்கையிலேயே என் இதயத்தை முற்றிலுமாக உடைத்தெறிந்த மிக கொடூரமான தருணம். காலம் யாருக்காகவும் தன் பயணத்தை நிறுத்துவதில்லை. அது தன் போக்கில் ஓடிக்கொண்டே இருந்தது. என் அன்பான அம்மாவை இழந்த ஆறா துயரத்தையும் கடைசி தரிசனம் கூட கிடைக்கவில்லையே என்ற குற்ற உணர்ச்சியையும் என் நெஞ்சின் ஆழத்தில் கனன்று கொண்டிருக்கும் தளலாய் சுமந்து கொண்டே நான் மீண்டும் லண்டனில் என் படிப்பை தொடர வேண்டியதாயிற்று. உடைந்து போய் உட்கார்ந்து விட்டால் என் பெற்றோர் என் மீது வைத்திருந்த கனவும் சிதைந்துவிடும் என்பதால் தினமும் மனதை திடப்படுத்தி கொண்டு வகுப்புகளுக்கு சென்றேன். இந்தியாவில் அப்பாவின் உயிருக்கு இருந்த ஆபத்து மெல்ல மெல்ல நீங்கி அவர் மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். ஆனால் விபத்து தந்த கொடூர வடுவாக அவரால் தன் சொந்த கால்களில் எழுந்து நிற்க கூட முடியாமல் போனது. இடுப்புக்கு கீழே எந்த உணர்வும் இன்றி படுக்கையே அவர் உலகமாக மாறியது. பாவம் அண்ணன் ஆகாஷ் ஒரே நேரத்தில் 2 பெரிய சுமைகளை தன் பிஞ்சு தோள்களில் சுமக்க வேண்டியதாயிற்று. காலையில் அப்பாவின் நிறுவனத்திற்கு சென்று தொழிலை கவனிக்க வேண்டும். மாலையில் வீட்டிற்கு வந்து படுக்கையில் இருக்கும் அப்பாவை பராமரிக்க வேண்டும். இரவு நேரங்களிலும் அப்பாவிற்கு ஏதாவது தேவைப்பட்டால் தூக்கம் இல்லாமல் முழித்து உதவி செய்வான். சில மாதங்களிலேயே அண்ணன் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகவும் சோர்வடைந்து போனான். ஒரு நாள் மாலை அண்ணன் எனக்கு போன் செய்த போது அவன் குரலில் அத்தனை களைப்பு தெரிந்தன. அண்ணே, ரொம்ப டயர்டா இருக்கீங்களா என்று நான் பரிவோடு கேட்டேன். அண்ணன் பெருமூச்சு விட்டுவிட்டு, சுஜி, உண்மையை சொல்லணும்னா எல்லாத்தையும் தனியா சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குமா? கம்பெனி வேலையையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு அப்பாவையும் கவனிக்கணும். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. வீட்டுல அப்பாவை அன்பா பார்த்துக்கவும் குடும்பத்தை பொறுப்பா கொண்டு போகவும் ஒருத்தர் கண்டிப்பா தேவைப்படுறாங்க சுஜி. நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறேன் என்றான் தயக்கத்துடன். அவன் சூழ்நிலையை நினைத்து என் கண்கள் கலங்கின. அண்ணே, இது ரொம்ப நல்ல முடிவு. நீங்க நிச்சயம் கல்யாணம் பண்ணிக்கணும். வீட்டுல ஒருத்தர் இருக்கிறது உங்களுக்கு
உங்களுக்கும் அப்பாவுக்கும் பெரிய பலமாயிருக்கும் என்று மனதார சொன்னேன். அதன் பிறகு குடும்ப பெரியோர்களின் முன்னிலையில் அண்ணனுக்கு வரன் பார்க்கும் படலம் தொடங்கியது. குணத்திலும் நடத்தையிலும் சிறந்த பிரியா என்ற பெண் அண்ணனுக்கு பெண் வீட்டார் மூலம் நிச்சயிக்கப்பட்டார். அவர் படித்து நல்ல அறிவாளியாகவும் பெரியவர்களை மதிக்கும் பண்பு கொண்டவராகவும் இருந்தார். விரைவிலேயே திருமண நாளும் குறிக்கப்பட்டது. ஆனால் அதே காலகட்டத்தில் லண்டனில் எனக்கு மிக முக்கியமான பருவ தேர்வுகள் நடந்து கொண்டிருந்தன. அந்த தேர்வுகளை நான் எழுத தவறினால் என் ஒரு வருட உழைப்பே வீணாகிவிடும் என்ற சூழல். தன் ஒரே அண்ணனின் திருமணத்திற்கு நேரில் செல்ல முடியவில்லையே என்ற ஏக்கம் என்னை உலுக்கியது. திருமணத்தன்று லண்டனில் என் அறையில் அமர்ந்து வீடியோ கால் வழியேதான் அண்ணனின் திருமணத்தை பார்த்தேன். பட்டு வேட்டி சட்டையில் அண்ணன் ஆகாசும் மணப்பெண் அலங்காரத்தில் பிரியா அண்ணியும் தேவ தம்பதிகளாக காட்சி அளித்தனர். சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்த அப்பாவின் முகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியிருந்தது. கண்ணீரோடு வீடியோ காலிலேயே அண்ணனுக்கும் அன்னிக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்தேன். அழைப்பை துண்டித்த பிறகு தனியாக அமர்ந்து வெகு நேரம் அழுதேன். ஆனால் பிரியா அண்ணி எங்கள் வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்த சில நாட்களிலேயே என் கவலைகள் அனைத்தும் பனி போல் விலகத் தொடங்கின. பிரியா அண்ணி அப்பாவை தன் மாமனாராக பார்க்காமல் சொந்த தந்தையை போலவே பார்த்து கொண்டார். நேரத்திற்கு மருந்துகள் கொடுப்பது, சத்தான உணவுகளை சமைத்து தருவது, மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது என அப்பாவை மிக அன்போடு அரவணைத்தார். ஒவ்வொரு முறை நான் போன் செய்யும் போதும், சுஜி நீ படிப்பை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோ, இங்க அப்பாவை நான் நல்லா பார்த்துக்கிறேன் என்று அண்ணி கொடுக்கும் வாக்குறுதி லண்டனில் இருந்த என் மனதிற்கு பேர் அமைதியையும் பெரிய பாரம் குறைந்த உணர்வையும் தந்தது. நாட்கள் உருண்டோட லண்டனில் என் BBA படிப்பின் இறுதி ஆண்டும் தொடங்கியது. இறுதி ஆண்டு என்பதால் வகுப்புகளும் பாட சுமையும் மிகவும் அதிகமாக இருந்தன. ஒவ்வொரு வாரமும் புதிய திட்டப்பணிகளை சமர்ப்பிக்க வேண்டிய நிர்பந்தம். ஒரு நாள் மிக பெரிய பிசினஸ் மேனேஜ்மெண்ட் திட்டப்பணி ஒன்றுக்காக நான் பல்கலைக்கழக நூலகத்தில் பல மணி நேரமாக அமர்ந்து போராடி கொண்டிருந்தேன். சில சிக்கலான பொருளாதார கோட்பாடுகளும் தரவு ஆய்வுகளும் எனக்கு சிறிதும் புரியாமல் தலையை சுற்ற வைத்தன. என்ன செய்வதென்று தெரியாமல் கவலை தோய்ந்த முகத்தோடு அந்த பெரிய புத்தகத்தை வெறித்து பார்த்தபடி மேஜையில் தலை வைத்து அமர்ந்திருந்தேன். அப்போது ஹலோ, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா என்ற மென்மையான ஆண் குரல் என் அருகில் கேட்டது. நிமிர்ந்து பார்த்தேன். எனக்கு முன்னே புன்னகையோடு நின்று கொண்டிருந்தான் ஒரு இளைஞன். உயரமான மிகவும் அமைதியான தோற்றத்தோடு இருந்தான். அவன்தான் டேனியல். அதே பல்கலைக்கழகத்தில் BBA இறுதியாண்டு படிக்கும் என் மூத்த மாணவன். லண்டனிலேயே பிறந்து வளர்ந்தவன். நான் சற்று தயக்கத்துடன், ஆமாம், இந்த ப்ராஜெக்ட்ல சில பகுதிகள் எனக்கு புரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு என்றேன். டேனியல் லேசாக சிரித்து கொண்டே, பரவாயில்லை, நான் வேணா விளக்கி சொல்லவா, எனக்கு இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் நல்லா வரும் என்று மிகவும் பணிவாக கேட்டான். நான் சம்மதித்ததும் என் அருகில் அமர்ந்து அந்த சிக்கலான பாடப்பகுதிகளை மிகவும் எளிமையாகவும் அழகாகவும் எனக்கு புரியும்படி விளக்கி சொன்னான். அவனது சுலபமான விளக்கத்தை கேட்ட பிறகுதான் அந்த திட்ட பணியை என்னால் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடிந்தது. அன்று தொடங்கிய அந்த சிறிய உதவி எங்கள் இருவருக்கும் இடையே ஒரு அழகான நட்புக்கான விதையை ஊன்றியது. டேனியல் மிகவும் அமைதியானவன், பேரறிவாளி, அதைவிட முக்கியமாக மற்றவர்களுக்கு எந்த சுயநலமும் இன்றி உதவும் குணம் கொண்டவன். யாரிடமும் உரத்த குரலில் பேசி நான் பார்த்ததே இல்லை. நாளடைவில் எங்கள் நட்பு மெல்ல மெல்ல ஆழமானது. தினமும் நூலகத்தில் ஒன்றாக அமர்ந்து படிப்பது, பல்கலைக்கழக உணவகத்தில் சூடான காஃபி குடித்து கொண்டே பாடங்களை பற்றியும் எதிர்கால கனவுகளை பற்றியும் பேசி மகிழ்வது என எங்கள் நாட்கள் தொடர்ந்தன. நான் லண்டன் நகரத்திற்கு புதியவள் என்பதால் அங்குள்ள முக்கிய இடங்களை பற்றியும் கலாச்சாரத்தை பற்றியும் எனக்கு அன்போடு சொல்லிக் கொடுப்பான். அவனுடைய எளிமையும் நேர்மையும் மனிதர்களை கனிவோடு நடத்தும் பண்பும் என்னை மிகவும் கவர்ந்தன. அவன் மீது எனக்குள் ஒரு ஈர்ப்பு உருவாவதை நான் உணர்ந்தேன். அதே போல என் உழைப்பும் குடும்பத்தின் மீது நான் வைத்திருந்த பாசமும் டேனியலையும் மிகவும் கவர்ந்திருந்தன. இருவர் மனதிலும் ஒருவரை ஒருவர் பிடிக்கும் என்ற உணர்வு பூத்திருந்தாலும் இருவருமே அதை வெளிப்படையாக பேசிக்கொள்ளவில்லை. எங்களுக்கு அப்போது படிப்பும் பெற்றோர் வைத்திருந்த நம்பிக்கையை காப்பாற்றுவதுமே பிரதான இலக்காக இருந்தது. ஆனால் எங்கள் நட்பின் புனிதமான எல்லையை தாண்டாமல் ஒருவருக்கொருவர் நல்வழி காட்டும் உன்னதமான தோழர்களாகவே பயணித்தோம்.
நாட்கள் இறக்கை கட்டி பறந்தன. 3 ஆண்டுகள் எப்படி ஓடி மறைந்தன என்றே தெரியவில்லை. தீவிரமான உழைப்புக்கும் விடாமுயற்சிக்கும் பலனாக என் BBA பட்டப்படிப்பை மிக சிறந்த மதிப்பெண்களுடன் வெற்றிகரமாக முடித்தேன். பட்டமளிப்பு விழாவன்று லண்டனில் நான் கருப்பு அங்கியை அணிந்து கையில் பட்டத்தை பிடித்தபடி நின்ற காட்சி என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒன்று. இந்தியாவில் இருக்கும் அப்பாவிற்கும் அண்ணனுக்கும் வீடியோ கால் செய்து என் பட்டத்தை காட்டிய போது அப்பாவின் கண்களில் வழிந்த கண்ணீரில் பெருமிதம் மட்டுமே நிறைந்திருந்தது. எனக்கு முன்னாடியே தெரியுமா, என் பொண்ணு கண்டிப்பா சாதிப்பான்னு என்று தழுதழுத்த குரலில் அப்பா கூறிய வார்த்தைகள் என் மனதிற்கு பேரமைதியை தந்தன. அதே காலகட்டத்தில் டேனியலின் கடின உழைப்பிற்கும் ஒரு நல்வாய்ப்பு கிடைத்தது. லண்டனில் உள்ள மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனம் ஒன்றில் அவனுக்கு பிசினஸ் அனலிஸ்ட் வேலை கிடைத்தது. நல்ல சம்பளம், சிறந்த எதிர்காலம் என அவன் வாழ்க்கையும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரத் தொடங்கியது. ஆனால் எவ்வளவு பெரிய உயரத்திற்கு சென்ற போதிலும் டேனியலின் எளிமையிலும் குணத்திலும் எந்த மாற்றமும் வரவில்லை. படிப்பு முடிந்த சில நாட்களில் ஒரு நாள் மாலை டேனியல் எனக்கு போன் செய்து, சுஜி, இன்னைக்கு ஈவினிங் நாம வெளியே போகலாம், தயாரா இரு என்றான். நான் வழக்கம் போல சம்மதித்து அவனுடன் சென்றேன். அவன் என்னை லண்டனின் மிக அழகிய அமைதியான பூங்கா ஒன்றிற்கு அழைத்து சென்றான். சுற்றிலும் பசுமையான மரங்கள், மிதமான குளிர்ந்த காற்று, பொன்னிறத்தில் மறையும் மாலை சூரியன் என அந்த இடமே மிகவும் ரம்மியமாக இருந்தது. பூங்காவின் புல்வெளியில் சிறிது நேரம் பேசிக்கொண்டே நடந்தோம். திடீரென டேனியல் என் முன்னே வந்து நின்றான். என் கைகளை தன் கரங்களில் மென்மையாக பற்றி கொண்டு ஆழமான அன்போடு என் கண்களை பார்த்தான். சுஜி, நீ என் வாழ்க்கைக்குள் வந்த பிறகுதான் என் உலகமே இன்னும் அழகாக மாறியது. உன் எளிமையும் உன் உழைப்பும் குடும்பத்தின் மீது நீ வைத்திருக்கும் அன்பும் என்னை தினமும் வியக்க வைக்கிறது. இனி வரும் என் வாழ்நாள் முழுவதையும் உன்னோடு தான் வாழ விரும்புகிறேன். உன்னை என் மனைவியாக பெற விரும்புகிறேன் சுஜி. என்னை உனக்கு பிடிச்சிருக்கா? என்னை கல்யாணம் பண்ணிப்பியா என்று தன் காதலை வெளிப்படுத்தினான். அவன் வார்த்தைகளில் இருந்த உண்மை தன்மையும் கண்கள் காட்டிய ஆத்மார்த்தமான அன்பும் என்னை மெய்சிலிர்க்க வைத்தன. நான் தேடிய குணங்கள் அனைத்தும் அவனிடம் நிறைந்து காணப்பட்டன. லேசான புன்னகையோடு, ஆமாம் டேனியல், நானும் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். உன்னை என் வாழ்க்கை துணையா ஏத்துக்க எனக்கு சம்மதம் என்றேன். அந்த நொடி அவனது முகத்தில் பூத்த மகிழ்ச்சியை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அன்றே இந்தியாவுக்கு போன் செய்து அண்ணன் ஆகாஷிடம் டேனியலை பற்றி விரிவாக கூறினேன். அண்ணே, நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். அவர் பேரு டேனியல் என்று தொடங்கி அவன் குணத்தை பற்றியும் எங்கள் நட்பை பற்றியும் கூறினேன். அண்ணன் அமைதியாக கேட்டுவிட்டு, சுஜி, உனக்கு பிடிச்சிருந்தா சரிதான், ஆனா நாங்களும் அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவரோட விபரங்கள், போட்டோ எல்லாத்தையும் அனுப்பு என்றான். நான் டேனியலின் புகைப்படங்கள், அவனது குடும்ப பின்னணி, அவனது வேலை குறித்த அத்தனை தகவல்களையும் அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் அனுப்பி வைத்தேன். இந்தியாவில் இருந்தபடி அண்ணனும் அப்பாவும் தங்களுக்கு தெரிந்த வழிகளில் டேனியலை பற்றி விசாரித்து தெரிந்து கொண்டனர். டேனியல் மிகவும் நல்லவன், பொறுப்பானவன், நேர்மையான குடும்பத்தை சேர்ந்தவன் என்பதை உறுதி செய்து கொண்ட பிறகு அவர்கள் எந்தவித தயக்கமும் இன்றி எங்கள் திருமணத்திற்கு பூரண சம்மதம் தெரிவித்தனர். சில மாதங்களிலேயே இரு வீட்டார் சம்மதத்துடன் லண்டனில் எங்கள் திருமணம் மிகவும் இனிமையாக நடந்தது. அண்ணன் ஆகாஷ், பிரியா அண்ணி மற்றும் அப்பா வர முடியாத சூழல் இருந்தாலும் வீடியோ காலில் எங்கள் திருமணத்தை கண்டு நெகிழ்ந்து வாழ்த்தினர். டேனியலின் தாயார் என்னை சொந்த மகளை போல வரவேற்று ஏற்றுக்கொண்டார். லண்டன் மண்ணில் என் வாழ்வில் ஒரு புதிய உன்னதமான வாழ்க்கையாக தொடங்கியது. 6 ஆண்டுகளுக்கு பிறகு, திருமணத்திற்கு பிறகு என் வாழ்க்கை இன்னும் அமைதியாகவும் அழகாகவும் மாறத் தொடங்கியது. படிப்பை முடித்த கையோடு லண்டனில் உள்ள ஒரு பிரபல மேலாண்மை நிறுவனத்தில் எனக்கும் நல்ல வேலை கிடைத்தது. பகலில் வேலை, மாலையில் குடும்பம் என வாழ்க்கை எந்த குறையுமின்றி பயணித்தது. டேனியலின் தாயார் எனக்கு வெறும் மாமியாராக மட்டும் இருக்கவில்லை, என் சொந்த அம்மாவை போலவே என்னை பார்த்து கொண்டார். நான் வேலையை முடிந்து சோர்வாக வீட்டிற்கு வரும்போதெல்லாம் எனக்காக சூடான உணவை சமைத்து வைத்து கொண்டு அன்போடு காத்திருப்பார். சுஜி, நீ எனக்கு மருமகள் இல்லம்மா, என் பொண்ணு என்று அவர் சொல்லும் போதெல்லாம் தாயை இழந்த என் மனதிற்கு பெரிய ஆறுதலாக இருக்கும். சில வருடங்களில் எங்கள் அன்பின் அடையாளமாக இறைவன் எங்களுக்கு இரட்டை குழந்தைகளை பரிசளித்தான். ஒரு அழகான ஆண் பிள்ளை, ஒரு செல்ல பெண் பிள்ளை. குழந்தைகளை பார்த்ததும் என் உலகமே நிறைவடைந்தது போல் இருந்தது. பாட்டி, டேனியல், நான் என அனைவரும் அக்குழந்தைகளை அளவு கடந்த அன்போடு வளர்க்க தொடங்கினோம். நாட்கள் ரெக்கை கட்டி பறந்தன. நான் லண்டன் மண்ணில் காலடி எடுத்து வைத்து அதற்குள் 6 ஆண்டுகள் ஓடி மறைந்தன. இந்த 6 ஆண்டுகளில் என் வாழ்க்கையில் எத்தனையோ மாற்றங்கள், படிப்பு, வேலை, திருமணம்,
தாய்மை என என் உலகம் முற்றிலும் மாறி போயிருந்தது. ஆனால் என் மனதின் ஏதோ ஒரு மூலையில் ஒரு ஆறாத வலி எப்போதும் இருந்து கொண்டே இருந்தது. இத்தனை வருடங்களில் என்னால் ஒரு முறை கூட இந்தியாவிற்கு சென்று என் குடும்பத்தை பார்க்க முடியவில்லையே என்ற ஏக்கம் என்னை உலுக்கியது. அப்பாவுடன் தினமும் போனிலும் வீடியோ காலிலும் பேசினாலும் நேரில் சென்று அவரை கட்டி பிடித்து அவர் மடியில் தலை வைத்து அழுதால் மட்டுமே என் நெஞ்சு பாரம் குறையும் போலிருந்தது. ஒரு நாள் மாலை வேலையெல்லாம் முடிந்து டேனியலும் நானும் வரவேற்பறையில் அமர்ந்து தேநீர் அருந்து கொண்டிருந்தோம். குழந்தைகள் பக்கத்தில் விளையாடி கொண்டிருந்தனர். நான் மெதுவாக டேனியலின் கைகளை பற்றி கொண்டு, டேனியல், எனக்கு ஒரு ஆசை என்றேன். டேனியல் என் முகத்தை பார்த்துவிட்டு, என்ன சுஜி, என்ன விஷயம் என்று அன்போடு கேட்டான். நான் லண்டன் வந்து 6 வருஷமாச்சு டேனியல். இங்க வந்து கல்யாணம், வேலை, குழந்தைகள்னு எல்லாத்துலயும் பிஸியாகி என்னால ஊருக்கு போகவே முடியல. எனக்கு அப்பாவையும் அண்ணனையும் அண்ணியையும் நேர்ல பார்க்கணும் போல இருக்கு. நாம கொஞ்ச நாள் இந்தியா போயிட்டு வரலாமா? குழந்தைகளையும் அவங்க தாத்தா கிட்ட கூட்டிட்டு போகணும் என்று என் ஏக்கத்தை வெளிப்படுத்தினேன். என் கண்களில் இருந்த தவிப்பை பார்த்த டேனியல் யோசிக்கவே இல்லை. உடனே என் கைகளை அழுத்தி பிடித்து கொண்டு, இதுல என்ன யோசனை சுஜி? கண்டிப்பா நாம போகலாம். அது உன்னோட பிறந்த வீடு மட்டும் இல்லை, இப்போ எனக்கும் அதுதான் குடும்பம். குழந்தைகளும் அவங்க தாத்தாவையும் மாமாவையும் பார்க்கட்டும். நான் இன்னைக்கே டிக்கெட் புக் பண்றேன் என்று புன்னகையோடு சொன்னான். அவன் வார்த்தைகளை கேட்டதும் என் முகத்தில் பல வருடங்களுக்கு பிறகு ஒரு புது வெளிச்சம் பூத்தது. உடனே டேனியல் 4 பேருக்கும் இந்தியாவிற்கு செல்ல விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்தான். ஆனால் நான் ஒரு சின்ன கண்டிஷன் போட்டேன். டேனியல், நாம இந்தியா போற விஷயத்தை அப்பாவுக்கோ அண்ணனுக்கோ சொல்லக்கூடாது. அவங்களுக்கு தெரியாம திடீர்னு போய் நின்று ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கணும் என்றேன். என் குறும்புத்தனமான திட்டத்தை கேட்டு டேனியலும் சிரித்து கொண்டே சம்மதித்தான். பல வருட பிரிவுக்கு பிறகு என் தாய் நாட்டிற்கும் என் பிறந்த வீட்டிற்கும் செல்ல போகிறோம் என்ற எண்ணமே என் இதயத்தை சிறகடித்து பறக்க வைத்தது. பல மணி நேர நீண்ட வான்வழி பயணத்தில் பிறகு விமானம் இந்தியாவில் தரை இறங்கியது. லண்டனில் இருந்து எங்கள் ஊருக்கு வந்து சேர்ந்த ஒவ்வொரு நொடியும் என் நெஞ்சில் படபடப்பும் அளவிட முடியாத ஆவலும் போட்டி போட்டுக்கொண்டு வளர்ந்தன. விமான நிலையத்திலிருந்து வாடகை வண்டி பிடித்து என் சிறு வயது நினைவுகள் நிறைந்த எங்கள் பழைய தெருவுக்குள் நுழைந்தோம். அங்கே அதே வீடு, அதே மரம், அதே வாசல். வண்டியை விட்டு இறங்கியதும் என் கண்களில் அறியாமலேயே கண்ணீர் துளிர்த்தது. 6 ஆண்டுகள், 6 நீண்ட வருடங்களுக்கு பிறகு என் பிறந்த வீட்டின் வாசலில் நிற்கிறேன். நான், டேனியல் மற்றும் எங்கள் 2 குழந்தைகள் என 4 பேரும் மெதுவாக அடியெடுத்து வைத்து சென்று வீட்டின் கதவை தட்டினோம். சில நொடிகளில் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. எதிரே பிரியா அண்ணி நின்று கொண்டிருந்தாள். புகைப்படங்களில் மட்டுமே பார்த்திருந்ததால் முதல் 2 நொடிகள் என்னை அடையாளம் தெரியாமல் திகைத்து பார்த்தாள். ஆனால் அடுத்த கணமே அவள் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. சுஜி, நீயா சுஜி என்று கூச்சலிட்டபடி எதிர்பாராத ஆனந்த அதிர்ச்சியில் உறைந்து போனாள். ஆமாம் அண்ணி, நான் தான் சுஜி என்று நான் சிரித்தபடி சொன்னதும் ஓடி வந்து என்னை இறுக்கமாக கட்டி அணைத்து கொண்டாள். சொல்லவே இல்லை சுஜி, ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நாங்களே ஏர்போர்ட்டுக்கு வந்திருப்போமே என்று கொஞ்சம் குரலில் கோபித்து கொண்டாள். பிறகு டேனியலையும் கைப்பிடித்து நின்ற இரட்டை குழந்தைகளையும் அன்போடு வீட்டிற்குள் வரவேற்றாள். இருங்க சுஜி, அண்ணன் கம்பெனியில் தான் இருக்காரு, உடனே போன் பண்ணி வரவழைக்கிறேன், அவருக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கும் என்று சொல்லிவிட்டு உடனடியாக அண்ணன் ஆகாஷிற்கு போன் செய்து, வீட்டுக்கு உடனே வாங்க, உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு என்று பரபரப்புடன் கூறினாள். அண்ணி போனில் பேசிக் கொண்டிருந்த போதே என் கால்கள் தானாகவே அப்பாவின் அறையை நோக்கி நகரத் தொடங்கின. 6 வருடங்களுக்கு பிறகு அப்பாவை பார்க்க போகிறேன் என்ற எண்ணத்தில் என் இதய துடிப்பு அதிகரித்தது. கதவை மெல்ல தள்ளி திறந்து உள்ளே எட்டி பார்த்தேன். அங்கே ஜன்னல் வழியே வெளியே பார்த்து கொண்டே கட்டிலில் அமர்ந்திருந்தார் அப்பா. முடியெல்லாம் நரைத்து முகம் லேசாக சுருங்கி வயோதிகத்தின் சாயல் கூடியிருந்தது. என் காலடி சத்தம் கேட்டு மெதுவாக தலை திருப்பி பார்த்தார். அவர் கண்கள் என்னை நோக்கிய அந்த நொடி சில நொடிகள் திகைத்து போய் தான் காண்பது நிஜம்தானா என்று நம்ப முடியாமல் சுஜி, சுஜிமா, நீயாமா என்று நடுங்கும் குரலில் அவர் அழைத்த அடுத்த நொடி என்னால் கட்டுப்பாட்டை இழக்க முடியவில்லை. அப்பா என்று அலறியபடி ஓடி சென்று அவர் மார்பில் தலை வைத்து அழுது கொண்டே அவரை கட்டி அணைத்து கொண்டேன். அப்பாவும் என்னை இறுக்கமாக பற்றி கொண்டு என் தலையை கோதியபடி அழுதுவிட்டார். என் கண்ணு, எத்தனை வருஷமாச்சு உன்னை பார்த்து, உன் அப்பா ஞாபகம் வந்துருச்சா உனக்கு என்று விம்மியபடி கேட்டார். அப்படி சொல்லாதீங்க அப்பா, உங்களை பார்க்காம நான் படாத பாடுபட்டுட்டேன் என்று அவர் கைகளை முத்தமிட்டேன். பிறகு வெளியே நின்றிருந்த டேனியலையும் குழந்தைகளையும் உள்ளே அழைத்தேன். அப்பா, இவர் டேனியல்,
இவங்க உங்களோட பேர குழந்தைகள் என்றேன். குழந்தைகள் இருவரும் மெதுவாக சென்று தாத்தா என்று கூப்பிட்டு அவர் மடியில் அமர்ந்தனர். அந்த செல்ல குழந்தைகளை அள்ளி அணைத்து கொண்ட அப்பாவின் முகத்தில் பூத்த மகிழ்ச்சியை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஆனந்த கண்ணீர் அவர் கன்னங்களில் வழிந்தோடியது. இறைவா, என் பொன்னையும் அவ குழந்தைகளையும் பார்க்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுத்துட்டாயே என்று வானத்தை பார்த்து நன்றி கூறினார். ஆனால் குழந்தைகளுடன் அவர் விளையாடி கொண்டிருந்த போது என் பார்வை மெதுவாக அப்பாவின் போர்வையால் மூடப்பட்டிருந்த கால்களின் மீது விழுந்தது. அசைவற்று முற்றிலும் செயலற்று போயிருந்த அந்த கால்களை பார்த்தபோது என் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. ஐயோ, என் அப்பா தன் சொந்த கால்களில் கம்பீரமாக நடந்து பார்த்தவள் நான் இன்று இப்படி ஒரு கட்டிலேயே முடங்கி போய்விட்டாரே என்ற எண்ணம் என் நெஞ்சை கூர்மையான கத்தியால் குத்துவது போல் ரணமாக்கியது. இந்தியாவில் நாங்கள் தங்கியிருந்த அந்த 15 நாட்களும் எப்படி ஓடி மறைந்தன என்றே தெரியவில்லை. இத்தனை வருட பிரிவுக்கு பிறகு குடும்பத்தோடு செலவிட்ட ஒவ்வொரு நொடியும் எனக்குள் பெரும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தந்தது. குறிப்பாக என் குழந்தைகள் இருவரும் தங்களின் தாத்தாவிடம் மிகவும் ஒட்டி கொண்டனர். காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை தாத்தாவின் அறையில்தான் கிடப்பார்கள். அப்பா அவர்களுக்கு குட்டி கதைகள் சொல்வதும் பழைய நினைவுகளை பகிர்வதும் பொம்மைகளை வைத்து விளையாட வைப்பதுமாக அந்த அறையே தினமும் சிரிப்பொலியால் நிறைந்திருந்தது. 6 வருடங்களுக்கு பிறகு அப்பாவின் முகத்தில் அத்தனை பிரகாசமான புன்னகையை பார்த்தேன். ஆனால் நாட்கள் நகர நகர எங்கள் லண்டன் பயணத்திற்கான நாளும் அருகில் வந்தது. நாங்கள் புறப்பட வேண்டிய நாளுக்கு முந்தைய நாள் மாலை, நாளைக்கு நாம லண்டனுக்கு திரும்பி போக போறோம் என்று குழந்தைகளிடம் சொன்ன அடுத்த நொடி வீடே அலறி போனது. குழந்தைகள் இருவரும் தாத்தாவின் கட்டிலை கட்டி கொண்டு கதறி அழத் தொடங்கினர். நாங்க வரமாட்டோமா, நாங்க தாத்தா கூடவே தான் இருப்போம், தாத்தாவை விட்டுட்டு எங்களால வர முடியாது என்று அழுது அடம் பிடித்தனர். அப்பாவும் பேர குழந்தைகளை தழுவி கொண்டு கண்ணீரை அடக்க போராடினார். குழந்தைகளை எப்படி சமாதானப்படுத்துவது என்று தெரியாமல் நான் திகைத்து போனேன். அப்போதுதான் என் மனதிற்குள் ஒரு புது யோசனை மின்னலென உதித்தது. உடனடியாக யாருக்கும் சொல்லாமல் அருகில் இருந்த மின்னணு சாதனங்கள் விற்பனை செய்யும் கடைக்கு விரைந்தேன். அங்கே சென்று மிக தெளிவான வீடியோ காட்சியையும் இரவு நேரத்திலும் தெளிவாக தெரியும் வசதியையும் அறையில் பேசுவதை கேட்கக்கூடிய ஆடியோ வசதியையும் கொண்ட ஒரு நவீன இன்டோர் செக்யூரிட்டி கேமராவை வாங்கினேன். வீட்டிற்கு திரும்பிய போது அண்ணன் ஆகாசும் பிரியா அண்ணியும் ஏதோ முக்கியமான வேலை காரணமாக வெளியே சென்றிருந்தனர். அந்த சமயத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு தொழில்நுட்ப கலைஞரின் உதவியோடு அப்பாவின் அறையில் அறை முழுவதையும் தெளிவாக காட்டும் ஒரு மூலையில் அந்த கேமராவை பொருத்தினேன். அதை என் கைபேசியில் உள்ள செயலியோடு இணைத்து நேரலை வருவதை உறுதி செய்து கொண்டேன். பிறகு அழுது கொண்டிருந்த குழந்தைகள் இருவரையும் அழைத்து என் போனை காண்பித்தேன். செல்லங்களா, இங்க பாருங்க, நாம லண்டன் போனாலும் தினமும் தாத்தா என்ன பண்றாருன்னு இந்த போன்ல நாம நேரடியா பார்த்துட்டே இருக்கலாம். தாத்தா சாப்பிட்றாரா தூங்குறாரான்னு பார்த்துட்டே இருக்கலாம். தாத்தா கிட்ட பேசவும் முடியும் என்றேன். போனில் தாத்தாவின் அறையை கண்டதும் குழந்தைகள் இருவரும் ஆச்சரியப்பட்டு தங்கள் கண்ணீரை துளைத்து கொண்டனர். நிஜமாவாமா, லண்டன் போனாலும் தினமும் தாத்தாவை பார்க்க முடியுமா என்று ஆர்வமாக கேட்டனர். ஆமாடா செல்லம் என்று சொல்லி அவர்களை சமாதானப்படுத்தினேன். அண்ணனும் அண்ணியும் வீட்டிற்கு திரும்புவதற்குள் நாங்கள் விமான நிலையத்திற்கு புறப்பட வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. பரபரப்பான சூழ்நிலையில் கேமரா பொருத்திய விஷயத்தை அண்ணனிடமோ அண்ணியிடமோ சொல்ல மறந்து போனேன். அப்பாவிடம் கண்ணீருடன் விடைபெற்று கொண்டு அன்று மாலையே நாங்கள் 4 பேரும் லண்டன் நோக்கி கப்பல் போல் பறக்கும் விமானத்தில் ஏறி புறப்பட்டோம். ஆனால் நான் வைத்த அந்த சிறிய கேமரா தான் என் குடும்பத்தின் மிக பெரிய ரகசியத்தையும் உண்மையையும் வெளிக்கொண்டு வரப்போகிறது என்பது அப்போது எனக்கு தெரியாது. நாங்கள் மீண்டும் லண்டன் வந்து சேர்ந்தோம். எங்கள் வழக்கமான அன்றாட வாழ்க்கை மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்ப தொடங்கியது. டேனியல் தினமும் காலையில் பணிக்கு செல்ல நான் வீட்டு பொறுப்புகளையும் குழந்தைகளையும் கவனித்து கொண்டேன். இந்தியாவிலிருந்து திரும்பியதில் இருந்தே குழந்தைகளுக்கு ஒரு புதிய பழக்கம் தொற்றிக் கொண்டது. தினமும் காலையில் எழுந்ததும் அல்லது மாலையில் விளையாடி முடித்ததும் என் போனை வாங்கி அதில் உள்ள கேமரா செயலி வழியே இந்தியாவில் இருக்கும் தங்கள் தாத்தாவை பார்ப்பார்கள். தாத்தா கட்டிலில் அமர்ந்து புத்தகம் படிப்பதையோ ஓய்வெடுப்பதையோ பார்த்து மகிழ்வார்கள். சில நேரங்களில் நேரடி வீடியோ காலில் அழைத்து அவருடன் பேசி மகிழ்வார்கள். ஆனால் லண்டன் வந்து சேர்ந்த ஒரு சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் மாலை நான் சமையலறையில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது குழந்தைகள் இருவரும் பதற்றத்தோடு ஓடி வந்தனர். அம்மா அம்மா, இங்கே
பாருங்க, மாமி தாத்தா கிட்ட ரொம்ப கோபமா பேசுறாங்க, கத்தி திட்டுறாங்கம்மா என்றான் என் மகன். நான் லேசாக புன்னகைத்து கொண்டே அவர்களின் தலையை கோதி, அப்படியெல்லாம் இருக்காது செல்லங்களா, அண்ணி ரொம்ப நல்லவங்க, தாத்தாவை நல்லா பார்த்துக்கிறாங்க, பெரியவங்க பேசுறதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, போய் போய் விளையாடுங்க என்று சொல்லி அலட்சியமாக அனுப்பி வைத்தேன். வீட்டு வேளையில் ஏதோ அவசரத்தில் உறக்க பேசி இருப்பார், குழந்தைகள் பயந்து விட்டார்கள் என்றுதான் நான் நினைத்தேன். ஆனால் விதி என் எண்ணத்தை பொய்யாக்கியது. 2 நாட்கள் கழித்து மதிய வேளையில் குழந்தைகள் இருவரும் பயத்தில் நடுங்கியபடி என் போனை ஏந்தி கொண்டு ஓடி வந்தனர். என் மகளின் கண்களில் கண்ணீரே வந்துவிட்டது. மா, நிஜமாவே மாமி தாத்தாவை அடிக்க வர்றாங்கம்மா, தாத்தா அலறாரு, நீங்களே பாருங்க என்று போனை என் கையில் திணித்தாள். குழந்தைகளின் பயத்தை பார்த்து எனக்குள் லேசாக பொறி தட்டியது. பதற்றத்துடன் போன் திரையில் ஒளிர்ந்த கேமராவின் நேரலை வீடியோவை பார்த்தேன். அங்கே என் போன் திரையில் தெரிந்த காட்சியை கண்டு என் ரத்தம் கொதித்தது, உடம்பெல்லாம் நடுங்க தொடங்கியது. அறைக்குள் கட்டிலில் அமர்ந்திருந்த அப்பா தாகத்திற்காக பக்கத்தில் இருந்த தண்ணீரை கேட்க முயன்றார் போலிருக்கிறது. அப்போது அறைக்குள் வந்த பிரியா அண்ணியின் முகம் கோபத்தின் உச்சகட்டத்தில் சிவந்திருந்தது. அப்பாவிடம் மிக கொடூரமாக, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இதே பொழப்பா போச்சு, ஒரு நிமிஷம் நிம்மதியா இருக்க விடுறீங்களா, எப்ப பார்த்தாலும் தண்ணி வேணும், அது வேணும், இது வேணும்னு தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க, மனுஷனா நீங்க எல்லாம் என்று உரத்த குரலில் கத்தி கொண்டிருந்தார். அண்ணியின் இந்த அரக்கத்தனமான முகத்தை நான் என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. அப்பா பயந்து போய் நடுங்கும் கரங்களை கூப்பி அமைதியாக அழுது கொண்டிருந்தார். அதோடு நிற்காமல் அண்ணி மேஜை மீதிருந்த தண்ணீர் டம்ளரை எடுத்தார். அதை அப்பாவின் கையில் சரியாக கொடுப்பதற்கு பதிலாக வேண்டுமென்றே அப்பாவின் மீதும் அவர் படுத்திருந்த படுக்கையின் மீதும் ஊற்றினார். தண்ணீர் ஊற்றி படுக்கையும் அப்பாவின் ஆடைகளும் முற்றிலும் நனைந்து போயின. அப்பா தவிப்போடு பார்க்க அண்ணி சிறிதும் இரக்கமின்றி, இன்னைக்கு முழுக்க இந்த நனைஞ்ச மெத்தையிலேயே கிடங்க, அப்பத்தான் அடங்குவீங்க என்று கத்திவிட்டு அறையின் மின் விளக்கையும் அணைத்துவிட்டு வெளியே இருந்து கதவை ஓங்கி சாத்திவிட்டு சென்றார். இருண்ட அறையில் நனைந்த படுக்கையில் உதடுகள் நடுங்க கண்ணீரோடு தவித்துக் கொண்டிருந்தார் என் தந்தை. வீடியோவில் இதை பார்த்த என் கண்களில் இருந்த கோபமும் கண்ணீரும் கொப்பளித்து வந்தன. என் உடம்பெல்லாம் நடுங்க எடுத்தது. லண்டனில் இருந்தபடி என்னால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்ற ஆத்திரம் நெஞ்சை அடைத்தது. இவ்வளவு நாளா இந்த ராட்சசி கிட்டையா என் அப்பா நரக வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாரு, அண்ணன் இல்லாத நேரத்துல என் அப்பாவை இப்படி கொடுமைப்படுத்துறாளா என்று என் கோபம் எல்லை மீறியது. என் கண்களால் பார்த்த அந்த அதிர்ச்சிகரமான காட்சியை என்னால் சிறிதும் ஜீரணிக்க முடியவில்லை. நனைந்த படுக்கையில் இருட்டில் என் அப்பா கண்ணீருடன் தனியாக தவித்து கொண்டிருந்த அந்த ஒரு காட்சி என் மனதை சுக்குநூறாக உடைத்து அணையுடைந்த கோபமாக உருவெடுத்தது. எப்படிப்பட்ட பொண்ணுன்னு நினைச்சு என் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம், என் அப்பாவுக்கு தாயா இருப்பான்னு நம்பி வீட்டை ஒப்படைச்சிட்டு வந்தா இப்படி ஒரு அரக்கியா மாறுவா என்று என் கோபம் எல்லை மீறியது. நடுங்கும் விரல்களால் லண்டனில் இருந்து உடனடியாக அண்ணன் ஆகாஷின் கைபேசிக்கு அழைத்தேன். மறுமுனையில் நிறுவனத்தின் வேலையாக இருந்த அண்ணன், சொல்லு சுஜி, என்ன இந்நேரத்துல போன் பண்ணியிருக்க என்று அமைதியான குரலில் கேட்டான். அவன் குரலை கேட்டதும் என் கோபம் இன்னும் வெடித்து சிதறியது. அண்ணே, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்கா இல்லையா? நீ பாட்டுக்கு ஆபீஸ்ல நிம்மதியா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, ஆனா அங்க உன் பொண்டாட்டி அப்பாவை எவ்வளவு கொடூரமா கொடுமைப்படுத்துறா தெரியுமா உனக்கு என்று கதறியபடியே கத்தினேன். அண்ணன் திடுக்கிட்டு போனான். சுஜி, என்ன சொல்ற நீ? பிரியா அப்பாவை கொடுமைப்படுத்துறாளா? என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி பேசுற என்று பதற்றத்தோடு கேட்டான். நான் ஆதாரத்தோட தான் பேசுறேன் அண்ணே. நான் இந்தியா வந்தப்போ அப்பா அறையில யாருக்கும் தெரியாம ஒரு கேமரா வச்சுட்டு வந்தேன். இப்போ என் போன்ல லைவா பார்த்தேன். அப்பா தாகத்துக்கு தண்ணி கேட்டதுக்கு உன் பொண்டாட்டி என்னவெல்லாம் பேசுறா தெரியுமா? தண்ணியை குடிக்க கொடுக்காம படுக்கை முழுதும் ஊத்திட்டு வெளிச்சத்தை கூட அணைச்சிட்டு கதவை சாத்திட்டு போயிட்டா. அப்பா அந்த நனைஞ்ச மெத்தையிலேயே இருட்டுல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காரு அண்ணே, உடனே வீட்டுக்கு போய் பாரு என்ற ஆத்திரத்தில் அலறினேன். என் வார்த்தைகளை கேட்டதும் மறுமுனையில் அண்ணன் ஆகாஷின் ரத்தம் உறைந்து போனது. அவன் அதிர்ச்சியில் உறைந்து சில நொடிகள் பேச்சற்று போனான். சுஜி, நீ நிஜமாதான் சொல்றியா என்று அவன் குரல் நடுக்கத்தோடு வெளிப்பட்டது. ஆமாண்ணே, என் கண்ணால பார்த்ததை தான் சொல்றேன். நீ கம்பெனி வேலையை அப்புறம் பார்க்கலாம், முதல்ல வீட்டுக்கு ஓடு என்றேன். அண்ணனுக்கு கோபம் தலைக்கேறியது. இருடி, நான் இப்பவே வீட்டுக்கு போறேன். அவ என்ன தைரியத்துல என் அப்பா கிட்ட இப்படி நடந்துக்கிட்டான்னு நான் கேட்கிறேன் என்று ஆத்திரத்தில் கத்தியபடி கம்பெனி வேலையெல்லாம் அப்படியே போட்டுவிட்டு காரை எடுத்துக்கொண்டு அதிவேகமாக வீட்டை நோக்கி பறந்தான்.
ஆத்திரத்தின் உச்சத்தில் காரை வேகமாக செலுத்தி வந்த அண்ணன் ஆகாஷ் வீட்டின் வாசலில் காரை நிறுத்தினான். கோபத்தில் அவன் கண்கள் சிவந்திருந்தன. பிரியா அண்ணியை இன்றோடு கடிந்து பேசி வீட்டை விட்டே அனுப்ப வேண்டும் என்ற எண்ணத்துடன் கதவை தள்ளி கொண்டு உள்ளே நுழைய முயன்றான். ஆனால் வரவேற்பறையை கடந்தபோது உள்ளே கேட்ட குரல்கள் அவனை அப்படியே உறைய வைத்தன. கதவோரம் நின்று உள்ளே எட்டி பார்த்தான். அங்கே அப்பாவின் சக்கர நாற்காலிக்கு முன்பாக பிரியா அண்ணி தரையில் மண்டியிட்டு அமர்ந்து அப்பாவின் கைகளை பற்றி கொண்டு கதறி அழுது கொண்டிருந்தாள். அவள் குரல் தழுதழுக்க பேசினாள். அப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா. நான் உங்களை என் சொந்த அப்பாவா மனசார நினைக்கிறேன். ஆனா எனக்கு வேற வழி தெரியலப்பா. உங்க பிள்ளைகளுக்கு அவங்களோட மிகப்பெரிய பொறுப்பை உணர்த்தத்தான் நான் இப்படி ஒரு நாடகத்தை ஆடினேன். அண்ணன் ஆகாஷ் இதை கேட்டு அதிர்ச்சியோடு கவனித்தான். பிரியா அண்ணி விம்மியபடி தொடர்ந்தாள். உங்க பையன் ஆபீஸ் பிசினஸ்னு காலையில போனா ராத்திரி வராரு. உங்க கூட உட்கார்ந்து 10 நிமிஷம் பேசுறது கூட இல்லை. உங்க பொண்ணு லண்டன்ல போய் அவ வாழ்க்கையில பிஸி ஆகிட்டா. 2 பேருமே அவங்க ஓட்டத்துல உங்களை அனாதையா விட்டுட்டு ஓடுறாங்க. சுஜி இந்த அறையில கேமரா பொருத்தின விஷயம் எனக்கு முதல் நாளே தெரியுமாப்பா. அவ அந்த கேமரா வழியா பார்த்து அண்ணன் கிட்ட கத்துனா மட்டும்தான் உங்க பிள்ளைகளுக்கு தன் பெத்த அப்பாவோட ஞாபகம் வரும். நீங்க எவ்வளவு தனிமையில கஷ்டப்படுறீங்கன்னு புரியும். அதுக்காகத்தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேனப்பா. என்னை மன்னிச்சிடுங்க. இதை கேட்ட அண்ணன் ஆகாஷின் நெஞ்சில் பெரிய இடி விழுந்தது போல் இருந்தது. அவன் கையில் இருந்த கார் சாவி நழுவி தரையில் விழுந்தது. ஐயோ, என் மனைவி என் அப்பாவை கொடுமைப்படுத்தல. எங்களோட அலட்சியத்தை, எங்களோட சுயநலத்தை எங்களுக்கு புரிய வைக்கத்தான் இவ்வளவு பெரிய நாடகத்தை ஆடியிருக்கா என்பதை உணர்ந்த போது அவன் கண்கள் பொங்கி வழிந்தன. கதறிக்கொண்டே உள்ளே ஓடி வந்த அண்ணன் ஆகாஷ் அப்பாவின் கால்களில் விழுந்து அழுதான். அப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா. பணத்தையும் பிசினஸையும் தேடி ஓடின நான் என்னை ஆளாக்கின உங்களை மறந்துட்டேனப்பா. என் பொண்டாட்டி எனக்கு கண்ணை திறந்து காட்டியிருக்கா. இனிமேல் நான் உங்களை ஒரு நிமிஷம் கூட தனியா விடமாட்டேன் அப்பா என்று கதறினான். பிறகு கண்ணீரோடு நின்றிருந்த பிரியா அண்ணியிடம் சென்று, பிரியா, என்னை மன்னிச்சிடு. உன்னை தப்பா நினைச்சி ஆத்திரத்துல வந்தேன். ஆனா நீ எங்க குடும்பத்தோட கண்களை திறந்துட்ட. என் தங்கச்சிக்கும் எனக்கும் சரியான பாடத்தை புகட்டிட்ட என்று கூறி மன்னிப்பு கேட்டான். அண்ணியின் இந்த செயல் அந்த வீட்டில் இருந்த அத்தனை அலட்சியத்தையும் ஒரே அடியில் தகர்த்து எறிந்தது. அண்ணன் ஆகாஷ் தொலைபேசியில் அழைத்து அங்கு நடந்த உண்மைகளை ஒவ்வொன்றாக கூறிய போது எனக்கு தூக்கி வாரி போட்டது. லண்டனில் இருந்தபடி ஆத்திரப்பட்டு பிரியா அண்ணியை தவறாக எண்ணி பேசியதற்காக என் நெஞ்சம் குற்ற உணர்ச்சியால் துடித்தது. உடனடியாக செயலி வழியே வீடியோ கால் செய்து அண்ணி பிரியாவை தொடர்பு கொண்டேன். திரை தென்பட்ட மறுநொடியே என் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அண்ணி, என்னை மன்னிச்சிடுங்க அண்ணி என்று விம்மியபடி கதறினேன். லண்டன்ல இருந்துட்டு என்ன நடக்குதுன்னே தெரியாம உங்க மேல ஆத்திரப்பட்டேன். ஆனா நீங்க செஞ்சதுல எந்த தவறும் இல்லை. பிசினஸ், லண்டன் வாழ்க்கை, வேலைன்னு ஓடிக்கிட்டு இருந்த நாங்க 2 பேரும் பெத்த அப்பாவோட தனிமையையும் கவலையையும் கவனிக்க தவறி எங்களோட சுயநல கண்களை திறக்க நீங்க சரியான பாடத்தை புகட்டிட்டீங்க அண்ணி. நீங்க இந்த வீட்டோட மருமகள் இல்லை, தெய்வமா வந்து பிறந்த பொண்ணு என்று கண்ணீரோடு நெகிழ்ந்து கூறினேன். மறுமுனையில் பிரியா அண்ணி மென்மையாக புன்னகைத்து, சுஜி, மன்னிப்பெல்லாம் எதுக்கு? அப்பா மேல நீங்க வச்சிருக்கிற அன்பும் அண்ணன் வச்சிருக்கிற பாசமும் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த அன்பு வார்த்தைகள்ல இருந்த அளவுக்கு அவரோட நேரத்தை செலவிடுறதுல இல்லை. அதை புரிய வைக்கத்தான் நான் அப்படி நடந்துகிட்டேன். இனிமே நாம எல்லாரும் சேர்ந்தே அப்பாவை நல்லா பார்த்துப்போம் என்று பெருந்தன்மையோடு கூறினாள். அன்று முதல் எங்கள் குடும்பத்தின் போக்கே முற்றிலும் மாறியது. அண்ணன் ஆகாஷ் தன் அலுவலக வேலைகளை குறைத்து கொண்டு மாலை நேரங்களை முழுமையாக அப்பாவுடனேயே செலவிட தொடங்கினான். தினமும் அவரை சக்கர நாற்காலியில் அமர வைத்து வெளிப்புற பூங்காவிற்கு அழைத்து செல்வது, அவருடன் சேர்ந்து பழைய கதைகளை பேசுவது என அன்பை பொழிந்தான். பிரியா அண்ணியும் ஒரு தாயை போல அப்பாவை அரவணைத்து சத்தான உணவுகளையும் மருத்துவ பராமரிப்புகளையும் பார்த்து கொண்டாள். நானும் டேனியலும் இனி வருடத்திற்கு 2 முறையாவது கட்டாயம் குடும்பத்தோடு இந்தியா வந்து அப்பாவுடன் சில வாரங்கள் தங்குவது என்று உறுதி எடுத்தோம். லண்டனில் இருக்கும் போதும் தினமும் குழந்தைகளுடன் வீடியோ காலில் பேசி அப்பாவின் முகத்தில் எப்போதும் புன்னகை நிலைத்திருப்பதை உறுதி செய்து கொண்டோம். அம்மாவை இழந்த சோகத்திலிருந்து மீண்டு அப்பா இப்போது பேர குழந்தைகள், மகன், மருமகள், மகளின் அன்பில் திளைத்து மிகவும் மகிழ்ச்சியாக வாழ தொடங்கினார். பிரியா அண்ணியால் எங்கள் குடும்பம் மீண்டும் ஒரு நிறைவான ஒளிமயமான குடும்பமாக மலர்ந்தது. நீதி, பணம், புகழ், வேலை, வெளிநாட்டு வாழ்க்கை என எவ்வளவு பெரிய உயரத்திற்கு சென்றாலும் நம்மை சுமந்து ஆளாக்கிய பெற்றோரை முதிய வயதில் அன்போடு பராமரிப்பதும் அவர்களுடன்
தரமான நேரத்தை செலவிடுவதுமே நாம் அவர்களுக்கு தரும் மிகப்பெரிய கைமாறு. பெற்றோர் கொடுக்கும் அன்பும் ஆசியுமே வாழ்வின் மிகப்பெரிய பாக்கியம். இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துவிடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.